ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்ஃபுல் குக்கிங். இன்றைக்கி நம்ம சுவையான சோமாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்ப்போம். மைதா அரை கிலோ, கார்ன்ஃப்ளவர் 50 கிராம், நெய் 100 ml, சர்க்கரை 200 கிராம், பொட்டுக்கடலை 1/4 கிலோ, ஒரு மூடி துருவிய தேங்காய், ரவா 100 கிராம், கசகசா 20 கிராம், வறுத்து தோல் உரித்த வேர்க்கடலை 50 கிராம், உலர் திராட்சை 10 கிராம், பாதாம் முந்திரி 50 கிராம், பொடித்த ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன். ஒரு அகன்ற பாத்திரத்தில் மைதா மாவு எடுத்துக்கலாம். அது கூட கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த மாவு கூட நெய் விட்டுக்கோங்க. இப்போது அது கூட தண்ணி லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எப்போதுமே சோமா செய்கிறதுக்கு தண்ணி அதிகமாக விடக்கூடாது. டைட்டாக தான் இருக்கணும் மாவு. சப்பாத்தி செய்கிற அளவுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இது அப்படியே ஒரு மூடி மூடி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பொட்டுக்கல்லையை மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கோங்க, கொஞ்சம் சொரப்பாக. இந்த கண்டிஷனில் பொட்டுக்கல்லை அடித்து வச்சுக்கிட்டா போதும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அடுப்பை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு கசகசா லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறோங்க. இப்போது ரவாவை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக துருவிய தேங்காயை வறுத்துக்கலாம். துருவிய தேங்காயில் இருக்க வாட்டர் கண்டென்ட் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரலும் வறுத்துக்கோங்க. வறுத்த தேங்காய் துருவில் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் அடுப்பை சிம்மில் வச்சு இன்னொரு பாத்திரத்தில் நெய் விட்டு உலர் திராட்சையை பபுள் மாதிரி வர வரலும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது அதே நெய்யில் வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக முந்திரி பாதாம் இந்த கண்டிஷனில் நுணுக்கி வச்சுக்கோங்க. அதையும் நெய்யில் வறுத்துக்கோங்க. இப்போது வறுத்து வச்சுருக்க தேங்காய் கூட பொடித்து வச்சுருக்க பொட்டுக்கடலை, வறுத்த கசகசா, வறுத்த ரவா, சர்க்கரை, இப்போது நெய்யில் வறுத்து வச்சுருக்க நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ண பூரணத்தை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போது மாவு பிசைஞ்சு வச்சு 1/2 hour ஆயிடுச்சு. நீங்களே பார்க்கலாம், நல்லா மசிஞ்சிருக்குது. மாவை இந்த சைஸில் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. சப்பாத்தி கட்டையில் நெய் தடவி சப்பாத்தி அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த சோமாஸ் வச்சு தனியாக மார்க்கெட்டில் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். ரேட்லாம் ரொம்ப கம்மியான ரேட்டாக தான் இருக்கும். இப்போது சப்பாத்தி கட்டையில் உருட்டின மாவை எடுத்து இந்த அச்சு மேலே அப்படியே மேலே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாவை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு ஒன் சைடு மட்டும் பூரணத்தை வச்சு அச்சை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. விட்டு இப்போ வெளியில் தெரியுற மாவை அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு அச்சை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது மெதுவாக எடுத்திங்கன்னா சோமாஸ் வச்சு நமக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம பார்த்தது ஃபஸ்ட்டு மெத்தடு. இதில் இன்னொரு மெத்தடும் இருக்குது, அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். மறுபடியும் சப்பாத்தி கட்டையில் நெய் தடவி மாவை தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு சுற்றி உள்ள மாவெல்லாம் எடுத்திங்கன்னா இப்போது ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். இப்போ இதில் பூரணத்தை எடுத்து ஒரு சைடை தான் வைக்கணும், சென்டரில் வைக்கக்கூடாது. இப்படியே க்ளோஸ் பண்ணி எட்ஜில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி சோமாஸ் செய்கிறதுக்குன்னே டிசைனான ஸ்பூனு மார்க்கெட்டில் கிடைக்குது, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி அந்த அச்சில் ஓரமாக இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சோமாஸ் டிசைன் நமக்கு கிடச்சிரும். இப்போ அதெல்லாம் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு அகன்ற பாத்திரத்தில் எண்ணெய் எடுத்து அடுப்பு ஹை ஃப்ளேமில் வைங்க.
இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ லோ ஃப்ளேம். இப்போ சோமாஸை பொரித்து எடுத்துக்கலாம். கோல்டன் கலராக வரும்போது எடுத்து வச்சுக்கலாம். இப்போது சுவையான சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.